சென்னை மதுரவாயலில் மனைவி பிரிந்து சென்றதால் அவரது தாய் வீட்டில் கணவர் நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை மதுரவாயலில் பிரிந்து சென்ற மனைவியின் வீட்டில் கணவர் நாட்டு வெடிகுண்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த சக்திவேலும் மதுரவாயலைச் சேர்ந்த வர்ஷாவும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக வர்ஷா தாயார் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் மனைவியை சந்திக்க வந்த சக்திவேல் வர்ஷாவை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பினார். மேலும் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து நாட்டு வெடிகுண்டை வர்ஷா வீட்டின் முன்பு சக்திவேல் வீசியுள்ளார். இதில் வர்ஷாவின் சித்தப்பா ரமேஷ் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளார். மேலும் அடுத்தடுத்து மற்றொரு நாட்டு வெடிகுண்டையும் வீசிவிட்டு சக்திவேல் அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டிவனத்தில் வீடுகளில் திருட முயன்ற வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிகாலையில் வீடுகளில் திருட வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். பெலாக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். 2 பேர் சிக்கிய நிலையில் அவர்களை பொதுமக்கள் கை கால்களை கட்டி நயப்புடைத்தனர். கூடலூரில் உலா வந்த மக்னா யானையால் மக்கள் பீதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் திடீரென மக்னா யானை வலம் வந்ததால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். மக்னா யானையை பார்த்ததும் வியாபாரிகளும் பொதுமக்களும் ஓடி ஒளிந்தனர். நீண்ட நேரம் பிரதான சாலையில் நடமாடிய அந்த யானை பின்னர் அங்கிருந்து சென்றது. யானையால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. ராமனா, யானனா வந்து பாருங்க, வெளியே சீக்கிரம் வாங்க. சரியான சைஸு வந்து பாருங்க. என்ன இவ்வளோ சரியான சைஸு? ஈரோடு அருகே 2 ரயில்களில் பெண்களிடம் நகை பறிக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட இருவேறு ரயில்களில் பயணம் செய்த பெண்களிடம் 6 பவுண்ட் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எர்ணாகுளம் பிலாஸ்பூர் ரயிலில் பயணித்த தெலங்கானாவை சேர்ந்த ரமாதேவியின் 4 பவுண்ட் நகையும், கோவை மன்னார்குடி செம்மொழி விரைவு ரயிலில் பயணித்த கும்பகோணத்தை சேர்ந்த ஜெயாவின் 2 பவுண்ட் நகையும் திருடுபோன நிலையில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே அரசு பேருந்து டயர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து எதிரே வந்த மினி சரக்கு வேனில் மோதியது. இந்த சம்பவத்தில் சரக்கு வேன் டிரைவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டையில் பள்ளி மாணவர்களை தெருநாய் துரத்தி கடித்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் பள்ளிக்கு சென்ற மாணவர்களை தெருநாய் துரத்தி கடித்த சம்பவத்தில் 2 படுகாயமடைந்தனர். மாணவர்கள் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அப்பகுதியில் 2 நாய் கடித்த நிலையில் தொடரும் இந்த சம்பவத்தால் அப்பகுதியினர் கடும் அச்சமடைந்துள்ளனர். ஆரணி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் 7 சவரன் தங்க நகை பறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கோயிலுக்கு சென்று வீடு திரும்பிய பெண்ணிடம் 7 சவரன் நகையை மர்ம நபர்கள் வழிப்பறி செய்தனர். ஆரணி வேலூர் சாலை இபி நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மனைவி ஜெயலட்சுமி கோயிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். வழியில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் ஜெயலட்சுமி அணிந்திருந்த 7 சவரன் தங்க நகையை பறித்து சென்றனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் லேசாக காயமடைந்தார். பின்னர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஜெயலட்சுமியை மீட்டனர். சம்பவம் குறித்து ஆரணி கிராமிய போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கூடலூர் அருகே 25 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பெண் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பெண் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நந்தட்டியைச் சேர்ந்த கணவரை இழந்த கோகிலா என்ற 53 வயது பெண் 25 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனார். இந்நிலையில் அப்பகுதியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் அவரது சடலம் கிடந்தது. உடலை மீட்ட போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு அருகே ஊருக்குள் நுழைந்த யானை வனத்துறையினர் விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளடி மலைப்பகுதியில் கிராமத்தில் அதிகாலையில் ஊருக்குள் காட்டு யானை நுழைந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். தாளடி மலைப்பகுதி மல்லன்குழி கிராமத்தில் உள்ள விவசாயி மகேஷ் என்பவரின் தோட்டத்தில் ஒற்றை யானை நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தியது. இதையறிந்த வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பியபடி காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டினர். ரஷ்யாவில் சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ரஷ்யாவில் எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டு தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. ரஷ்யாவின் கோச்சேட்டோவ்கா 2 ரயில் நிலையம் அருகே எரிபொருள் ஏற்றி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயிலில் திடீரென தீப்பற்றி அடுத்தடுத்த பெட்டிகளுக்கு வேகமாக பரவி தடம் புரண்டது. இதையடுத்து வானுயர கரும்புகை வெளியேறியது. சம்பவ இடத்திற்கு மீட்புக் குழுவினர் விரைந்த நிலையில் விபத்து காரணமாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பணக்குடியில் 2 பைக்குகள் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். நெல்லை மாவட்டம் பணக்குடியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். பணக்குடி மெயின் ரோட்டில் புனித மாதா ஆலயம் அருகே இந்த விபத்து நடைபெற்றது. இதில் பணக்குடி கோரி காலனியைச் சேர்ந்த பிரவீன் உயிரிழந்த நிலையில் தளவாய்புரத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவள்ளூர் அருகே தம்பதிக்கு இடையே தகராறை சமாதானம் செய்ய சென்றவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார். திருவள்ளூர் அருகே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் சமாதானம் செய்ய சென்ற நபர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவள்ளூரை அடுத்த புட்லூர் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் தனது மனைவி இந்துமதியுடன் மதுபோதையில் தகராறு செய்துள்ளார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த சந்திரபோஸ், நித்யானந்தம் ஆகியோர் சமாதானம் செய்ய முயன்றுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த அசோக்குமார் கத்தியால் குத்தியதில் நித்யானந்தம் உயிரிழந்தார். சந்திரபோஸுக்கும் கத்தி குத்து விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே தப்பி ஓடிய அசோக்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். செஞ்சி அருகே தொழிலதிபர் வீட்டில் சிபிஐ சோதனை நடைபெற்று வருவதால் பரபரப்பு நிலவுகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தொழிலதிபர் ஏழுமலைக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட தொழில்களை செய்து வரும் ஏழுமலைக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கல்லடிக்குப்பம் கிராமத்தில் உள்ள வீடு, நாட்டார்மங்கலம் பகுதியில் உள்ள அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றது. 10க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருபத்தி 27 வயதான ஜோதிமுருகன் என்பவர் ரயில்வே ஃபீடர் செல்லும் சாலையில் நின்றிருந்த போது மர்ம நபர்கள் அவரை வெட்டி சாய்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் காவல்துறையின் உதவியுடன் ஜோதிமுருகனை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மருத்துவமனையில் இளைஞரின் உறவினர்கள் குவிந்ததால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக உடல் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே தனது மகனின் கொலையில் காவல்துறையினர் மீது குற்றஞ்சாட்டி ஜோதிமுருகனின் தாய் கதறி அழுதார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டிட தொழிலாளி செங்கலால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோவில்பட்டி அருகே ஆவல் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி கார்த்திக் இரவு நேரத்தில் அப்பகுதியில் உள்ள பாலத்தில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். போலீஸ் விசாரணையில் மர்ம நபர்கள் அவரை செங்கலால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பியது தெரியவந்தது. இதையடுத்து கார்த்திக் உடலை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணி நடைபெற்று வரும் நிலையில் சின்ன உடைப்பு கிராம மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீள்குடி அமர்வு மற்றும் 250 குடும்பங்களுக்கும் 5 சென்ட் மாற்று இடம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அருப்புக்கோட்டை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ஸ்லோவாக்கியாவில் பள்ளியில் மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்லோவாக்கியாவில் பள்ளி ஒன்றில் மாணவர் ஒருவர் சக மாணவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட சம்பவத்தில் 2 மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இதையடுத்து காயமடைந்த மாணவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கியால் சுட்ட மாணவர் கடந்த சில நாட்களாக மன ரீதியாக பிரச்சினை கொண்டிருந்ததால் அவருக்கு கவுன்சிலிங் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக ஆசிரியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தோனேஷியாவின் மேற்கு கலிமந்தான் மாகாணத்தில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில் மாணவன் ஒருவர் வகுப்பறையில் வெடிகுண்டை வீசியதில் பல மாணவர்கள் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாக்குதல் நடத்திய மாணவர் பள்ளியில் தொடர்ந்து கேலி கிண்டல்களுக்கு ஆளானவர். மேலும் இணையத்தில் செயல்படும் வன்முறையை ஊக்குவிக்கும் கருத்தியல்களை கொண்ட குழுவின் உறுப்பினராக இருந்ததும் தெரியவந்துள்ளது. அவரிடமிருந்து வெடிகுண்டுகள், கத்திகள் உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மணிமங்கலம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஆட்டோ ஓட்டுநரை ஆயுதத்தால் தாக்கியதாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மணிமங்கலம் அருகே உள்ள திருத்தவேலி கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அபிலாஷும் அவரது நண்பர் பிபினும் பஞ்சர் கடை முன்பு அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியே சென்ற 5 இளைஞர்களுடன் மது போதையில் இருந்த அபிலாஷ் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது.
இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் அந்த கும்பல் அபிலாஷை தாக்கி அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அபிலாஷ் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மகேஷ், சிவசுப்பிரமணி, திவாகர், விமல் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.